கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி இறைவனடி சேர்ந்தார். கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அழற்சி காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் திகதி இத்தாலி தலைநகர் ரோமில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு 2 நுரையீரல்களிலும் நிமோனியா தொற்று பாதிப்பு இருப்பதை உறுதி செய்த மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். போப் பிரான்சிஸ் இயற்கையாக சுவாசிக்க சிரமப்படுவதால் மூக்கின் வழியாக குழாய் பொருத்தப்பட்டு ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு வருவதாகவும் இரவில் வெண்டிலேட்டர் உதவியுடன் அவர் சுவாசிக்கும் வகையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கூட ஈஸ்டர் தினத்தையொட்டி போப் பிரான்சிஸ் மக்களை நேரடியாக சந்தித்தார். வத்திக்கான் சதுக்கத்தில் கூடிய மக்களை நோக்கி புனித பேதுரு பேராலயத்தில் இருந்தவாறு கையசைத்து ஈஸ்டர் செய்தியை பகிர்ந்து கொண்டார். எப்படியும் மீண்டும் வந்துவிடுவார் என்று மக்கள் நம்பிக்கை கொண்டிருந்த நிலையில் திடீரென இன்று காலமானார் என்ற செய்தி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இத்தாலியிலிருந்து அர்ஜென்டினாவின் பியூனஸ் அயர்ஸ் நகருக்கு இடம்பெயர்ந்த தம்பதியின் மகனாக போப் பிரான்சிஸ் 1936ஆம் ஆண்டு பிறந்தார். ஹோர்கே மாரியோ பெர்கோலியோ என்ற இயற்பெயர் கொண்ட இவருக்கு ஒருவித அலர்ச்சியால் 20 வயதிலேயே நுரையீரலின் ஒரு பகுதி அகற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த சூழலில் யாரும் தங்கள் வாழ்க்கை பயணத்தை இவ்வளவு கஷ்டத்துடன் நடத்த மாட்டார்கள். ஆனால் போப் பிரான்சிஸ் உடல் நல குறைவையும் பொருட்படுத்தாமல் தனது கல்வியை தொடர்ந்தார். வேதியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். உடல் நல பாதிப்பு தந்த வெற்றிடமும் ஜேசு கிறிஸ்து மீதான ஈர்ப்பும் ஜேசு சபையில் 1958ஆம் ஆண்டு அவரை இணைய வைத்தது. தனி ஓட்டுநரை கொண்ட சொகுசு கார் தமக்கு அளிக்கப்பட்ட போதும் அது வேண்டாம் என கூறி பொது போக்குவரத்திலேயே பயணம் செய்தார். தென் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் ஆவார். ஜேசு சபையிலிருந்து திருத்தந்தை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபரும் இவர் ஆவார். 3ஆம் கிரகோரிக்கு பின்பு கடந்த 1200 ஆண்டுகளில் ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை என்ற சிறப்பும் இவருக்கு உண்டு. திருத்தந்தை பிரான்சிஸ் 266ஆம் திருத்தந்தையாக இருந்து வந்துள்ளார். இவர் 2013ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் நாள் கத்தோலிக்க திருச்சபையின் 266ஆம் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருத்தந்தை லாண்டாவுக்கு பின்பு தனக்கு முன்னிருந்த திருத்தந்தையர்களின் பெயரை தனது ஆட்சி பெயராக தெரிவு செய்யாத 2ஆம் திருத்தந்தையும் இவர் ஆவார். இவர் தம் தாய்மொழியாகிய எசுப்பானியம், தம் பெற்றோரின் பூர்வீக மொழியான இத்தாலியம் மற்றும் லத்தீன், செருமானியம், ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளை நன்கு பேச அறிந்தவர். அனைவரும் சமம் என்ற சமூக நீதி கொள்கைகளை கொண்ட போப் பிரான்சிஸ் HIV உள்ளிட்ட பாதிப்புகளால் ஒதுக்கி தள்ளப்பட்ட நோயாளிகள் மீது பரிவு காட்டி வந்தார். போரில்லாத அமைதியான உலகிற்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த போப் பிரான்சிஸ் உலகில் அடிமை முறையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தார். குறிப்பாக பெண்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுத்து வந்தார். இவரது மறைவு கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டுமல்லாது முழு உலகத்தையும் ஆழ்ந்த கவலையில் உள்ளாக்கியுள்ளது. எனவே இவரது ஆத்ம சாந்திக்காக இறைவனை பிரார்த்திப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.